வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனப்பூர்வமா நம்பின ஒருத்தர் உங்களை ஒரு சூழ்நிலையில ஏமாத்திட்டு விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வலியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா? அதை அடுத்தவங்க கிட்ட வார்த்தைகளால சொல்லி நமக்கு புரிய வைக்கவே முடியாதுங்க. நம்ம மனசுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி எந்த அளவுக்கு நம்ம மனசை கொல்லும் அப்படிங்கிறது புரியும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நம்மளை ஏமாத்திட்டு போன அவங்கள நினைச்சு நினைச்சு மனசு வேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இதுக்கு மேல அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏமாத்திட்டு போனவங்களை நினைச்சு மனசு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் பேருங்க. இன்னும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்பினவங்களை ஏமாத்துறது இன்னும் பல பேர். ஆக மொத்தம் இந்த ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மேக்சிமம் எல்லார்கிட்டயுமே இருக்குதுங்க. ஸோ நாம எல்லாரும் யாரையுமே நான்லாம் ஏமாத்தலைங்க, ஏன்னா என்ன மட்டும் எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஏமாத்து நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சில பேர் ஏமாத்துறாங்க பாத்தீங்களா, அவங்கள நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்க மனசுக்கு நீங்க யாரையும் ஏமாத்தல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க எதை பத்தியும் கேர் பண்ணிக்காதீங்க. ஒண்ணு அடுத்தவங்களை ஏமாத்துறது, இன்னொன்னு அடுத்தவங்களால ஏமாத்தப்பட்டு நிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அது உங்க வாழ்க்கையவே அழிச்சிடும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல நம்ம அதை நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே மாற போறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. நடந்ததை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டுட்டு நீங்கள் உட்காந்து அழுகிறதுனால ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதனால நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. நினச்சிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். ஒருத்தரும் ஆறுதல் சொல்லவும் வரமாட்டாங்க. நான் ஏமாத்தினது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் வரமாட்டாங்க. போனவங்க போகட்டும்னு விட்டு தள்ளுங்க. அவங்களுக்கு உங்க கூட வாழ்றதுக்கு, உங்களுடைய அன்பை பெறுவதற்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறத மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிய வச்சுக்கிட்டு உங்க வேலையை பாசிட்டிவான எண்ணத்தோட கொண்டு போங்க. இங்க நிறைய பேருக்கு பேசுறதுக்கு நேரம் கிடையாதுங்க. இன்னும் சில பேருக்கு பேசுறதுக்கு யாருமே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. நேரம் ஒதுக்கி ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா என் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னா, உங்களை கடவுளுக்கு நிகராக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அன்பானவர்கள் மட்டும்தான் நாம் பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சில பேர்கிட்டலாம் பேசுனீங்கன்னா, நாம் எப்படா பேச்சை முடிப்போம், அந்த இடத்த விட்டு அவங்க எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்ககிட்ட சில பேர் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அக்கறை எடுத்து அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்கள என்னைக்குமே நிராகரிக்காதீங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த சில பேர் திடீர்னு பேச்சை நிறுத்தி இருப்பாங்க. அவ்வளோதான், நம்மக்கிட்ட ஏன்னே நம்மளுக்கு புரியாது. என்னவா இருக்கும், நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நம்ம மனசுக்குள்ள 1000 எண்ண ஓட்டம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிருங்க. நம்ம கிட்ட ஒருத்தர் நல்லா பேசிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ பேச்சை நிறுத்திட்டாங்க அப்படின்னா, நம்மளை பற்றி மற்றவங்க கிட்ட பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால நீங்கள் வந்து அவங்க நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க. அந்த இடத்துல இருந்து மீண்டு வந்துருங்க. நீ பேசலையா, அவ்வளோதான், நீ உன் வேலை பாரு, நான் என் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. யார் உங்களை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் அவங்களையும் வச்சு பழகிக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, வாழ்க்கை நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் நம்மளை நிராகரிக்கிறது, சில பேர் நம்மளை அவாய்ட் பண்ணுறது. அந்த இடத்துல நமக்கு அப்போ தான் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாளாக நம்ம கொஞ்சம் கூட சுரணை இல்லாதையே தான் ஒட்டிகிட்டு இருந்திருக்கமோ அப்படின்னு சில நேரத்தில் நம்மளை யோசிக்க வைக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, அவங்க உங்களை அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னா நீங்களும் அவங்கள அதே இடத்துல வச்சுட்டு நகர்ந்து வந்துடுறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. நம்மளை ஒருத்தருக்கு பிடிச்சா போதுங்க, நம்ம என்ன தான் தப்பு பண்ணினாலும் சரி, நம்ம தப்பாக பேசினாலும் சரி, தப்பாக நடந்துக்கிட்டாலும் சரி, 1000 பொய் சொன்னால் கூட அத்தனையும் உண்மைன்னு நம்புவாங்க. நீங்கள் எதை பண்ணாலும் அது நல்லா இருக்கே அப்படின்னு ரசிப்பாங்க. ஆனால் நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணினாலும் சரிங்க,
உங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு உங்களை பற்றி பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுற எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காமலே போயிடும். ஆக மொத்தம் அடுத்தவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. நீங்கள் போகிற வழி கரெக்டான வழி அப்படின்னா யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சில நேரத்தில் நாம் சத்தியத்தின் பாதையில் போகிறப்போ ஏகப்பட்ட தடைகள் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். தடைகள் இல்லாத எதையுமே நம்மளால தாண்டி போகவே முடியாதுங்க. ஒரு இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருந்து அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறப்ப தான் நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். ஒன்றுமே இல்லாத அப்படியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமாவே நமக்கு தோணாது. அதுதான் உண்மை. 1000 சங்கடத்துக்கு அப்புறம் 1000 பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப ப்ரீஷியஸ். நமக்கு அது நம்மளுக்கு கிடைச்சது பெரிய விஷயமா நினச்சி அதை தக்க வைக்கிறதுக்கு நினைப்போம். ஏன்னா அதை நம்ம அடையிறதுக்காக ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருப்போம், ஏகப்பட்ட அவமானங்களை கடந்து வந்திருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு போய் அதை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை விடவே மாட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தடைகள் வருது, பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்காகலாம் கலங்கி போய் நிற்காதீங்க. பிரச்சனைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தைரியம் இருக்கு பார்த்தீங்களா, யாராலையும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியாக நீங்கள் இருப்பீங்க. அது 100% உண்மை. ஸோ இதை அனுபவிச்சவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி தான் அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சில பேருக்கு வேண்டும் அப்படின்னு நாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு நம்மளுக்கு அவங்க வேணும்னு நினச்சோன்னா வேப்பம் பழம் கிடையாதுங்க, வேப்ப இலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேப்பிலை கூட அப்படியே இனிக்கும். ஏன்னா நமக்கு அவங்களோட உதவி தேவை, இல்லை அவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணினாலும் அப்படியே இனிச்சு பேசுவாங்க. அது கரெக்டு தான். நீங்கள் வேப்பிலையே கொடுத்தாலும் இனிக்குதே, நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேணான்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வெள்ளமும் கசக்கும். அதுதான் உண்மை. நம்ம வேணான்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணினாலும் அதில் குறை தான் கண்டுபிடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒரு விஷயம், ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஒருத்தவங்களுக்கு ஆகலை அப்படின்னு வந்துட்டா அந்த இடத்துல வெள்ளம் கூட கசக்குது புளிக்குதுன்னு ஏகப்பட்ட சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களோட நிலைமை. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, பழம் தின்னக்கூடிய கிளியும் பிணத்தை தின்னக்கூடிய கழுகும் ஒரே மாதிரி இனம்தாங்க. ஸோ ஒரே இனம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதோடைய கேரக்டர் வேற, அதோடைய தரம் வேற. உடனே நிறைய பேர் சொல்லுவீங்க, எங்க கழுகு பிணத்தை தின்னுது அப்படின்னா அதுவும் ஒரு உயிர் தான், அதை நீங்கள் குறைவாக எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ நான் அப்படி சொல்ல கிடையாது. குறைவாக எந்த ஒரு உயிரினத்தையும் நான் இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக இதை சொல்ல கிடையாது. நீங்கள் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாயும் நரியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் நாயினுடைய விசுவாசமும் அந்த நரியினுடைய தந்திர குணமும் உங்களுக்கு தெரியும். இதைத்தான் நான் சொல்ல வரேன், கம்பேர் பண்ணி நான் சொல்ல வரேன். ஸோ இதே மாதிரி தான் தூரத்துல இருந்து பார்க்குறப்ப கழுகும் சரி காகமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் எது என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் மனுஷங்களை தூரத்துல இருந்தே எடை போட்டுறாதீங்க. இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்த உடனே யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மனுஷனுடைய நாக்கும் சரி மனுஷனோட வாக்கும் சரி எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறக்கூடிய ஒரு, எப்படி சொல்றது, ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது. அதுதான் மனுஷனோட குணம்னு வச்சுக்கோங்களேன். குரங்கு மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்கேயும் எங்கேயும் எப்படி குரங்கு தாவுமோ அதே மாதிரி தான் நம்மளோட மனசு. இப்போ இப்படி நினைப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சு வேற மாதிரியெல்லாம் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் போகும். ஆக மொத்தம் எப்பயுமே மனுஷங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அதே மாதிரி பார்த்த உடனே இவங்க நல்லவங்கப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க, கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க. தோற்றத்தை வச்சு எந்த ஒரு எடையும் போடாதீங்க. நல்லா பழகினதுக்கப்புறம் உங்களுடைய மனசை வச்சு அதுக்கப்புறமா எடை போடுங்க. இந்த வீடியோ பதிவு முக்கியமாக நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பல விஷயங்களில் பிரச்சனை கஷ்டம் கவலை அப்படின்லாம் மனசு உடைஞ்சு போய் சில பேர் உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறத நினச்சி சில பேர்கிட்ட இருந்து விலகி இருங்க, தள்ளியே இருங்க. அப்படியெல்லாம் நான் சொல்கிறது சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏங்க இப்படியே பேசுகிறீங்க நெகட்டிவா அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் 99% பேர் நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நான் யாருமே இல்லாத தனிமையில் தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட வீடியோ எனக்கு ஆறுதலாக இருக்குது
இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான். என்னோட மெயில் ஐடி saranyabsc999@gmail.com. நீங்கள் மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் என்னால் எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் சொல்ல முடியலனா கூட நிச்சயமாக நான் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.